Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நாம இன்னைக்கு Tally Primeல இன்வென்டரியில ஜாப் ஆர்டர் ப்ராசஸ்ல பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி போடுறதுன்னு நான் வந்து பிராக்டிகல் சொல்ல போறேன். லாஸ்ட் வீடியோல நான் வந்து தியரி எப்படி பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, நாம வந்து ஒரு ஆர்டர் ஒருத்தங்க கிட்ட நம்ம போடுறது. இப்போ வந்து ஒரு 100 குவான்டிட்டி நான் ஒருத்தங்க கிட்ட ஒரு பர்ச்சேஸ் போட போறேன். அவங்க வந்து ரெசிப்ட் நமக்கு அனுப்புவாங்க. அதாவது 50 குவான்டிட்டி அவங்க எனக்கு அனுப்புவாங்க. அதுல வந்து பேலன்ஸ் 50 இருக்கும். நான் வந்து 10 வேண்டான்ட்டு ரிஜெக்ட் பண்றேன். டோட்டலா அவங்க எனக்கு வந்து 60 குவான்டிட்டி அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த 60 குவான்டிட்டி அவங்க எனக்கு அனுப்பின உடனே நான் வந்து பர்ச்சேஸ் அவங்கள போட சொல்லிடுவேன். ஃபுல் குவான்டிட்டி எனக்கு வந்த வாட்டி பர்ச்சேஸ் வந்து போட சொல்லிடுவேன். இல்ல எனக்கு 50 குவான்டிட்டி இருக்கும்போது பேலன்ஸ் 50 இருக்கும்போது நான் வந்து எனக்கு 10 குவான்டிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸும் பண்ண முடியும். அது வந்து ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு அது எனக்கு பில் போடுங்க, பர்ச்சேஸ் பில் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டெப் 1 வந்து நம்ம ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்ல போயிட்டு லெட்ஜர் தீப்தி, இவங்க வந்து சன்ரி கிரெடிட்டார், அதாவது பர்ச்சேஸ் பார்ட்டி, பர்ச்சேஸ் போடுறதுக்காக நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணோம். அது வந்து நான் கோல்டு வின்னர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஆல்டர்ல கோல்டு வின்னர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 என்ன பண்ணோம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டாலில ஆல்டர்ல போயிட்டு நான் வவுச்சர் டைப் அதுல போயிட்டு நான் கிரியேட் பண்ண போறேன். என்னென்ன எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் ஆல்ரெடி இருக்கு. இதுல வந்து ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுக்கு ஆக்டிவேட் ஆகும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே போலதான் வந்து ரிசிப்ட் நோட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் அவுட், அதுலயும் வந்து ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணதான் F9 கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் போடுவோம்ல, அது போடணும். இப்ப வந்து நம்ம வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸ்டெப் 3 வந்து வவுச்சர்ஸ்ல வந்து நான் இப்ப எனக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அது வந்து பாருங்க. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்து ஷார்ட்கட் கண்ட்ரோல் F9. இப்போ வந்து கண்ட்ரோல் F9 கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஓபன் ஆகும். பர்ச்சேஸ் ஆர்டர்ல பார்ட்டி நேம் வந்து நம்ம தீப்தி அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். இப்ப இந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல மெயினா என்ன பண்ணோம்னா ஆர்டர் நம்பர்ன்றத மெயின். அதுதான் வந்து நம்ம ரெசிப்ட் நோட்டுக்கும் எடுத்துக்கணும். அப்பதான் வந்து எவ்வளவு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம போட்டோம், எவ்வளவு நமக்கு ரெசிப்ட் வந்திருக்கு நம்ம செக் பண்ணுவோம். ஆர்டர் நம்பர் 1 அப்படின்ட்டு இருக்கு. அது வந்து அந்த நம்ம ரெசிப்ட் நோட்லயும் மென்ஷன் பண்ணுவோம். அது நான் போடும்போது சொல்றேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், லெட்ஜர் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஐட்டம் வந்து கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து அது பாருங்க, ஆக்சுவல் பில்டு நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவல் பில்டு 100, ரேட் வந்து ஒரு 150. பாருங்க, இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து எவ்வளவு போட்டிருக்கேன்னா நான் 100 குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். அது 150 ருபீஸ். ஓகேங்களா, பர்ச்சேஸ் ஆர்டர் இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட் நோட் வந்து ஆல்ட் F9 கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் நோட் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா பார்ட்டி நேம் வந்து அதே தீப்தி தான். இங்க ஆர்டர் நம்பர் கேக்குது பாத்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர் நம்பர் லாஸ்டா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர்ல கொடுத்த அதே ஆர்டர் நம்பர் தான் இங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு இவ்வளவு வந்து ரெசிப்ட் வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். கோல்டு வின்னர் ஆயிலே தான் பாருங்க. அவங்க வந்து அதே பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், அவங்க வந்து நமக்கு 50 அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 50 அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 100, ரெசிப்ட் நோட் 50 வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. நான் வந்து ரிஜெக்ட் பண்ண போறேன். எவ்வளவு குவான்டிட்டினா 10 குவான்டிட்டி நான் ரிஜெக்ட் பண்றேன். கண்ட்ரோல் F5 கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிஜெக்ஷன் அவுட், வேணான்னு நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். அது யாருன்னா தீப்திக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன். ஐட்டம் நேம் கோல்டு வின்னர் ஆயில். பாருங்க, ஆர்டர் நம்பர் 1 சேலம் குடோன் வந்து சேலம் குடோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் 10 வந்து ரிஜெக்ட் பண்ண போறேன். குவான்டிட்டி வந்து நான் ரிஜெக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு in statements of inventory அதுல பாருங்க பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ஸ்
அதில் நமக்கு ஐட்டம் வந்து கோல்டு வின்னர் ஆயில். பாருங்க, ஆர்டர் பண்ணது 100. இங்க கீழே பாத்தீங்கன்னாவே நமக்கு வந்துடும். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 100, 50 நம்பர்ஸ் ரிசிப்ட், பேலன்ஸ் அவங்க 50 அனுப்பணும். அப்புறம் வந்து ரிஜெக்ஷன் ஆர்டர் நான் 10 பண்ணிருக்கேன். அதனால வந்து 60 நம்பர்ஸ் பேலன்ஸ் அவங்க நமக்கு அனுப்ப வேண்டியது இருக்கு. இப்ப வந்து இந்த 60ல நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு பண்ண போறேன். எனக்கு வந்து 10 குவான்டிட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வந்து நான் க்ளோஸ் பண்ண போறேன், இல்லைன்னா கேன்சல் பண்ண போறேன். நீங்க 10 கொடுத்துட்டீங்கன்னா ரீசன் கேட்கும். ரீசன் ஃபார் ப்ரீ க்ளோஸ் அப்படின்னா டிலே சப்ளை வந்து டிலே பண்ணனால அப்படின்னு நான் ரீசன் வந்து கொடுக்குறேன். டிலே சப்ளை. க்ளோஸ்டு டேட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க நமக்கு வந்து பேலன்ஸ் அவங்க 50 குவான்டிட்டி அனுப்பணும். இங்க பாருங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் 100, 50 அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் 10. டோட்டலா வந்து அவங்க 60 நமக்கு அனுப்பணும். அதுல வந்து நான் ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் வந்து 10 பண்ணிருக்கேன். அதனால வந்து ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் 10 பண்ணனால நமக்கு வந்து 50 குவான்டிட்டி அவங்க நமக்கு இன்னும் அனுப்ப வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இப்ப திரும்ப நம்ம ரிசிப்ட் நோட் போட்டுட்டு பாருங்க, வவுச்சர்ஸ்ல போயிட்டு ஆல்ட் F9 கொடுங்க. இதுல பாருங்க இப்ப ரெசிப்ட் நோட் வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி நேம் அதே தீப்தி தான். இங்க பாருங்க ஆர்டர் நம்பர் 1 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம். கோல்டு வின்னர் ஆயிலே தான், அதே ஆர்டர் நம்பர் 1 தான். இப்ப வந்து திரும்ப வந்து சேலம் குடோனே தான் 50 குவான்டிட்டி வந்து அவங்க திரும்ப வந்து நமக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ரிப்போர்ட் செக் பண்ணிடலாம். பாருங்க, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, அதுல வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், இதுல ஐட்டம் வந்து கோல்டு வின்னர் ஆயில். பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து அவங்க எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. 100 ஆர்டர் பண்ணதுக்கு 100 வந்துருச்சு. கடைசியா என்ன பண்ணோம்னா அவங்க வந்து நமக்கு பர்ச்சேஸ் பில் போட்டுருவாங்க.